பாரதிய ஜனதா கட்சி ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து தலைவரை வளர்த்தால் அவர் பிரதமருக்கு மோடிக்கு அருகில் இருக்கிறார். எங்களுடைய எல்முருகன் அவருக்கு நாங்கள் கொடுத்திருக்க உயரம் என்று திருமாவளவன் போன்று தமிழகத்தில் ஒரு திராவிட கட்சிகள் ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து ஒரு தலைவரை வளர்த்தால் கோபாலபுரத்தில் நாற்காலி கூட கிடைக்காது. அதற்கு திருமாவளவனும் ஐயா எல்முருகனும் 2 உதாரணங்கள். பாரதிய ஜனதா கட்சியும் RSS வளர்த்தால் ஒருவர் எங்கு இருப்பார்? இந்த திராவிடர் கழகமும் திமுகவும் ஒருத்தரை வளர்த்தெடுத்தால் எங்கு நிற்பார்? அதற்கு திருமாவளவன் ஐயா எல்முருகன் 2 உதாரணங்கள். தமிழகத்தில் ஒரு ஆக்டிவ் பொலிட்டீஷியன், ஒரு இந்திய அளவிலான வலிமையான கருத்தை முன்வைக்கக்கூடிய திருமாவளவன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்காக பின்னால் நின்று குரல் கொடுக்க தேசிய அளவில் வளர வேண்டிய ஒரு தலைவன் இன்னைக்கு சின்ன கோபாலபுரத்தினுடைய குடும்பத்திற்கு அடிமையாக ஒட்டுமொத்த இயக்கத்தையும் இவரை பார்த்து எத்தனை மக்கள் கிராமத்திலிருந்து வந்திருப்போம். எத்தனை மக்கள் அந்த கிராமத்துல ஒரு திருமாவளவனுடைய கொடியை போடணும்னா இன்னமும் சில இடங்கள்ல பிரச்சனையாகி அந்த மக்கள் கிட்ட இணக்கம் இல்லாம தான் நிக்கிற மக்கள் இருக்கிறாங்க. நமக்கு பின்னாடி திருமாவளவன் இருக்கிறாரு, அவங்க ஒரு 50 வீடு இருப்பாங்க, எதிர்த்து 1000 வீடு இருப்பாங்க. அந்த பாசியாட்டி இன்னமும் இருக்கு.